வணக்கம். ஆனா இப்போ திருமுருகன் காந்தி சொல்லிருக்காரு, இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளை வச்சு எல்லாரும் ஏமாத்துது. அ, அ. யாரும் ஏமாத்த போகாதீங்க. புதிய புதிய வேட்பாளர் கூட காரணமே நாம் ம். தமிழர் இருக்கிறதுக்காக தான். ம், 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 ம். அவர் எந்தெந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி நிக்குதோ, ம், எல்லா ம். தொகுதியில நானு பேச்சு நடத்தி அது தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆமா. அதாவது ரொம்ப சீரியஸான போராளியா இதுவரையிலும் பார்க்கப்பட்ட திருமுருகன் காந்தி, இந்த செய்தியின் மூலமாக மிக சிறந்த நகைச்சுவையாளரா பார்க்கப்பட்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு தொகுதி ஈரோடு இடைத்தேர்தல் தொகுதி. அப்ப நாம நின்னப்ப பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி தனியா ஒரு வேட்பாளரை போட்டு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாரு திருமுருகன் காந்தி. அந்த தேர்தல் அவர் நிறுத்தின வேட்பாளர் வாங்கின அவர் வாங்கின வாக்கு வெறும் 136 வாக்கு. இதுதான் அவருடைய செல்வாக்கு. அப்படி உள்ளவரு நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுற என்னன்னா, சமீப காலத்துல திருமுருகன் காந்திக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. எப்பயுமே வருமானமும் செல்வாக்கும் குறைஞ்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல புகழ் வெளிச்சத்துல அல்லது எழுச்சியினுடைய ஓட்டத்துல இருக்கிறவங்கள பார்த்து விமர்சிப்பாங்க. அப்ப எப்பயுமே திருமுருகன் காந்திக்கு சோறு போடுறது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சுட்டா சோறு கிடைச்சிருது, ஓரளவு சோறு கிடைச்சிருது. நாமளும் என்ன நினைக்கிறோம்னா அதை அனுமதிக்கிறோம். திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் வயிற்று பிழப்புக்குனாலும் பிழைக்கணும் இல்லையா, வேற வழி கிடையாது. இதுவரையிலையும் வாழ்ந்த வாழ்க்கையில நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலையில அவர் தள்ளப்பட்டிருக்கிறத ஒரு வருத்தத்துக்குரிய இடமா தான் பாக்குறேன். மற்றபடி ஒரே ஒரு ஈரோடு தொகுதியில திருமுருகன் காந்தி வேட்பாளர் போட்டு 136 வாக்குகளை வாங்கின இவரு 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து வேட்பாளரை நிறுத்துவேங்கிறதெல்லாம் ஆகச்சிறந்த நகைச்சுவை. அது அப்படித்தான் நான் பாக்குறேன். மற்றபடி அவர் சொல்றாரு இல்லையா, புதிய புதிய வேட்பாளர்கள். நான்லாம் 2021 அதே திருவையாறு தொகுதியில நின்னால்தான், புதுசெல்லாம் இல்லை. அது மாதிரி அதான் அவருக்கு எதையாச்சும் ஒண்ணு சொல்லணும், எதையாச்சும் ஒண்ணு பேசணும். அவர் இந்த ஈவேரா பிம்பத்தை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. அது இப்போ செல்லா காசு ஆயிடுச்சு. அவங்க குரூப்லயே சுபவீர பாண்டியன் என்னன்னா, நான் ஈவேராவுக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டேன்னா ஒருத்தனுமே நீங்க ஆதரவு கூட போட மாட்டேங்கிறீங்க, திட்டுறவங்க தான் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. அப்ப அவருக்கு ஈவேரா மார்க்கெட் இழந்து போச்சு. அப்ப சீமான் மீதான விமர்சனத்தை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அவர் பயன்படுத்துறாரு. அது அவரு பிழைப்புக்கானது. அதை நம்ம வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வெளிநாட்டுல ஜெர்மனியில இல்ல, நான் 2009 முனைவர் பட்டம் படிக்கும் பொழுதே நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு தான் நான் வெளிநாடு போனேன். வெளிநாட்டுல நான் பணியாற்றின முனைவர் பட்டத்தின் அடிப்படையில ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது. அதன் அடிப்படையில ஒரு 2008 இருந்து 2015 இறுதி வரலையும் நான் வெளிநாட்டுல ஒரு ஆய்வாளரா பணிபுரிஞ்சேன். அதன் பிறகு ரொம்ப காலமும் வெளிநாட்டிலேயே நம்மளால பண்ணிட்டே இருக்க முடியாது. நம்ம பிறந்த மண்ணு, அதற்கான அரசியல், அதற்கான தேவைகள் இருக்கு. நம்ம வெளியில இருந்து ஆதரவு செய்யறதை விட ஒரு நிகழ்ச்சியை நேரலையில பார்ப்பதை விட நேரில் பார்க்கறது சிறந்ததுங்கிற மாதிரி தமிழ் தேசிய அரசியலை நம்ம நேரலையில பார்க்கறதை விட களத்துல இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கறதன் அடிப்படையில தான் நம்ம வந்தோம். இல்ல நாம அங்க இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். 2013 ஈவேரா சிலையை உடைக்கணும்னு கூட நம்ம தான் பேசணும். நம்ம வெளிநாட்டுல இருந்து தமிழ் தேசியத்திற்கு வேலையை தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அது நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற நாம செயல்பாட்டிலையும் இருக்கணுங்கிறதன் அடிப்படையில் தான் நம்ம வந்தோம். நம்ம புதுசு இல்ல. நம்ம 2005 வாக்குலயே மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்துல இளைஞரணி பாசறையில ஒன்றிய செயலாளராக இருந்த நான் தான். நம்மளுக்கு ஈழ அரசியலோ அல்லது ஈழம் சார்ந்த உணர்வுகளோ புதுசு இல்லை. அதன் அடிப்படையில தான் 2009க்கு அப்புறம் அவர் வைகோபால் சாமி சரியா தமிழ் தேசிய உணர்வாளர்களை மதிக்கல அப்படிங்கறதன் அடிப்படையில நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தோம். நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த பிறகுதான் நம்ம வெளிநாட்டுக்கு போனோம். சீமானை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய உள்ளத்து உணர்வுகளை அவருடைய அரசியலா வெளிப்படுத்துறாரு. 2009 ஈழப்படுகொலையில யாராச்சும் ஒருத்தர் நம்மளுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க மாட்டாங்களான்னு நம்ம ஏங்கி இருந்த காலகட்டத்துல அவர் ஒரு ஆளு தான் உண்மையும் நேர்மையுமா பிரதிபலிச்சாரு. ஒரு மனுஷன் ஆரம்பத்துல பேசுறது முக்கியம் இல்ல, ஆனா அந்த ஆரம்பத்துல பேசிய பேச்சோடு 15 ஆண்டு காலம் அந்த பேச்சுல இருந்து கொஞ்சம் கூட பெறலாம நடக்கிறது பெரிய அதிசயம். அது கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு அரசியல் தலைவனால் மட்டும்தான் நடக்க முடியும். அதுல நான் 2009 என்ன நினைச்சு அண்ணன் சீமான் அவர்களை நெருங்கினோனோ இதுவரையிலையும் அந்த நெருக்கத்திற்கு கொஞ்சம் கூட எதிராகவோ அல்லது நெருக்கத்தை சந்தேகிக்கிற அளவிற்கோ அவருடைய செயல்பாடோ அவருடைய பேச்சோ இருந்ததில்லை. அதன் அடிப்படையில அவரை இன்னும் நாங்க மேலும்
2009 வந்து ஒரு கையை பிடிச்சோம்னா இப்ப 2 கையாலையும் இறுக பற்றி அவரை போகிற அளவிற்கு அவர் கொள்கை தெளிவோட எங்களை வழி நடத்தி போறாருன்றது அதான் அர்த்தம். 2009 சீமானை எப்படி அணுகுனீங்க? என்ன சொன்னாரு? இப்ப எப்படி இருக்காரு? ஆமா 2009 வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அப்ப வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில நிறுத்தினாங்க. அப்போ நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உட்பட்ட ஒரு வேட்பாளரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தபோது எங்க கூட்டத்திற்கு, அதாவது நான் வேலை செய்த அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பரப்புரைக்காக வந்திருந்தாங்க. அப்பதான் அண்ணன் சீமான் அவர்களை முதல் முறையா பார்த்தோம். தேர்தல் முடிந்த பிறகு அந்த ஐயா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போக்கு சரியில்லை. அதன் பிறகு தேர்தல் முடிஞ்ச கையோடய அண்ணன் சீமான் அவர்களை தொடர்பு கொண்டு இது மாதிரி எல்லாம் செய்யணும்னு அப்படின்னோடனே நாங்க அமைப்பா திரள்வோம் தம்பி வாங்க அப்படிதான் முதல் இணைப்பு அண்ணனோட நடந்துச்சு. இந்த சமயத்துல வாரிசு செல்வராஜ் அவர்கள் வந்து பெரியாரால வளர்ந்துட்டு கையை தூக்கி தூக்கி கத்துனா வந்து எல்லாம் சரியாயிடும். பெரியாரால தான் நீங்க வளர்ந்து பெரியாரை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஆமா அவர் சொல்லிட்டே சொல்லி இருந்திருக்கலாம், ஏன் சொல்லாம சொன்னாருன்னு தெரியல. அதாவது அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து காலந்தோறும் ஒரு சிந்தனையை மீளாய்வுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில அந்த நேரத்துல அந்த சமூகத்திற்கு அந்த இடத்துல என்ன பொருந்துதோ அப்படி வளர்றதுதான் அறிவு. இப்போ ஒரு காலத்துல நம்ம வந்து டவுசர் போட்டுட்டு அலைஞ்சோம். இப்போ வளரும் பொழுது டவுசர் போட்டுட்டு அலைய முடியாது. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு வந்து ஒரு அதற்கு ஏற்ற உடைகளை அணிஞ்சு வளரணும் அப்படிங்கிறது இது. நீ வந்து 9 வயசுல டவுசர் போட்டியடா, நீ 50 வயசுல ஏன் டவுசர் போட்டலன்னு கேட்க முடியாது. அதே போல பெரியாரை பெரியாரிய வட்டத்திலிருந்து வாசித்ததற்கும் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியிலிருந்து வாசிப்பதற்கும் நேர் எதிராக அமையுது. நாம எதெல்லாம் பெரியார் செய்தார்னு நினைக்கிறோமோ தமிழ் தேசிய அரசியல் தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது பெரியாருக்கு முன்னாடியே இன்னொருத்தர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற தெளிவு பிறக்குது. அப்ப தெளிவு பிறக்கும் பொழுது நாம இப்ப ஈவேராவை எதிர்க்கலாம் இல்லை, ஈவேரா மட்டும்தான் காரணிகள் அப்படின்னு சொல்லாதீங்க. 15 முப்பாட்டன் எங்க ஆட்கள், எங்க தமிழ் முன்னவர்கள் அதுக்கு போராடி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரா ஈவேரா இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாமே ஈவேரா தான் தொடக்கம்னு சொல்றதுலதான் எங்க பிரச்சனை. அப்படிதான் பேசுறோம். அப்போ மாரிதாஸ் மாதிரி ஆட்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அப்பயும் சங்கித்தனமாவே இருப்பேன், இப்பயும் சங்கித்தனமா இருப்பேங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுல சங்கித்தனம் வந்து எழுப்பட மாட்டேங்குது. தமிழ் தேசிய அரசியல் ஒரு காலத்துல தமிழ் தேசிய அரசியல்ல பெரியார் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தாரு. அவர் காட்டின வழியில எல்லாம் தவறு இருக்குது அப்படின்னு நாம மீளாய்வுக்கு உட்படுத்துறோம். அப்புறம் அந்த தவறிலிருந்து பாடம் கட்டுறோம். அப்ப நாங்க வந்து பெரியாரை கடந்து போவதான் நினைக்கிறோம். ஆனா நீங்க கொண்டுட்டு வந்து நீங்க செய்யற எல்லா தவறுக்கும் அவர் தான் மூலவர்னு காமிக்கும் பொழுது ஒருத்தன் வந்து ஒரு கேடயத்தை வச்சு மறைஞ்சுக்கிறான். அவனை தாக்கி அழிக்கணும்னா கேடயத்தை உடைச்சு அழிச்சாதான் நம்ம அவனை தாக்கி அழிக்க முடியும். கேடயத்தை அடித்து உடைப்பதனுடைய அந்த போக்கு தான் ஈவேரா பிம்பத்தை அடித்து உடைப்பது. மற்றபடி ஈவேரா என்கின்ற தனி மனிதனை நம்ம ஒரு பொழுதும் விமர்சிக்கிறது இல்லை. தனி மனிதனை விமர்சிக்கணும்னா நீங்க 72 வயசுல ஒரு கல்யாணம் பண்ணீங்களே ஏன்னு கேட்கலாம். நீங்க ஏன் வந்து காசி சங்கர மடத்துக்கு போயிட்டு எதுக்காக ஒடியாந்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க கோயில்ல வந்து கணக்கு புள்ள வேலை பார்த்த நீங்க எப்படி பெரியார் எதிர்ப்பு பேச, இதெல்லாம் தனி மனித விமர்சனத்துக்கு வந்துடும். நம்ம அந்த பாதைக்கு போகல. தமிழ் தேசிய அரசியல்ல அவர் முன் வச்ச தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறோம். அதுவும் அவர் சொன்னதுலயே நம்ம எதுவா புதுசா பேசல. என்னென்ன காலகட்டத்துல நீங்க என்னென்னது பேசிருக்கீங்க, இது முரணா இருக்குங்கன்றத பேசுறோம். அவ்வளவுதான்.